நாடெங்கும் கிளர்ந்தெழுந்த மாணவர்கள் போராட்டம் வெற்றி. பதவியை ராஜினாமா செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மாணவர்களின் போராட்டத்துக்கு பணிந்தது மோடி அரசு. 12 ஆண்டுகளில் போராட்டத்துக்காக பதவி விலகும் முதல் அமைச்சர் பிரதான். ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்களை தேச விரோத சக்திகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே விலகல். நேரத்தை வீணடிக்காமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக ராஜினாமா செய்வதாக பிரதான் விளக்கம். வினாத்தாள் கசிவுக்கு தொடக்கத்திலிருந்தே தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதாக தர்மேந்திர பிரதான் விளக்கம். எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் பதிவு. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கீடு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அடுத்து ஜந்தர் மந்தரில் கொண்டாட்டம். வெற்றி முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள். போராட்டத்தை வாபஸ் பெற்றது கரப்பான் ஜனதா கட்சி. மத்திய அமைச்சர்களுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. The Cockroach Janata Party declares that we withdraw the agitation in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timeline. கரப்பான் ஜனதா கட்சி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றது மத்திய அரசு. நீட்டால் இறந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதி. ஃபுல் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களோட மெயின் டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. எங்களோட டிமாண்ட் காம்பன்சேஷனுக்காக அது கூட ஆயிடுச்சு. ஒரு ஆனரபிள் காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க. தேர்ட் டிமாண்ட் எல்லா எஃப்ஐஆர்ஸ் எங்கேயுமே இந்த ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல ஆயிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ணணும். அந்த டிமாண்ட் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து கலைந்து செல்லும் மாணவர்கள். போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து வீடு திரும்புகின்றனர். போராட்டத்தை சீர்குலைக்க தொடக்கத்திலிருந்தே சிலர் முயற்சி. எதற்கும் இடம் கொடுக்காமல் அறவழியில் போராடியதாக கரப்பான் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் பெருமிதம். பன்னிரண்டு ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை மாணவர்கள் சாதித்துள்ளனர். இந்த சுதந்திர தினம் இளைஞர்களுக்கானது என சௌரவ் தாஸ் பேட்டி. It is a big win for India, a big win
for the youth of this country, and we have restored democracy today. So on August 15th this year, when we celebrate Independence Day, it will truly be about the youth, because we have managed what we haven't been able to manage in the last 12 years. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஜனநாயகத்தின் வெற்றி. ஜென்சி பட்டாளத்தின் அமைதி, பொறுமை, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக சோனம் வாங்சுக் பதிவு. மகனின் போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டதாக அபிஜித் திப்கே தாய் மகிழ்ச்சி. மிகச்சிறிய வயதில் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாகவும் பெருமிதம். பாஜக அரசை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வீதிகளில் இறங்கிய மாணவர்களை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் ராகுல் காந்தி பதிவு. इनकी विक्ट्री है, इनकी जीत है, जो हिंदुस्तान का फ्यूचर है, which is Narendra Modi and the RSS and the future of India, and we are very confident that the future of India will defeat the past. இந்திய கல்வி முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். So that is going to be a major issue in Parliament. Of course, the students, as I said, have also got the demand of an apology from the Prime Minister. டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைக்கு அமித்ஷா பொறுப்பு என ராகுல் காந்தி பேட்டி. பெல்லட் துப்பாக்கிகள் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை தாக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. We hold Mr. Amit Shah directly responsible for the violence that has taken place against our students. He authorized the use of lethal weapons, pellet guns on our students. So that for us is a fundamental issue. We will not accept our own forces shooting the future of India. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி என காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி பாராட்டு. கட்சி சாராத இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாதித்து விட்டதாக மகிழ்ச்சி. தர்மேந்திர பிரதானின் கல்வி சீர்திருத்தங்கள் இந்திய இளைஞர்களை வலுப்படுத்தின. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாராட்டு. இன்றைய தலைமுறையினர் கேள்வி கேட்கிறார்கள். நாம் அணுகுமுறையை மாற்ற வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து சென்னையிலும் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகம். சென்னை தியாகராய நகர் பாலன் இல்லத்துக்கு வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர் ராஜ்மோகன். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்து விட்டதாக பேச்சு. உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவிசாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவணங்குகிறேன், உங்களை தலைவணங்குகிறேன். வேளாண் சட்டங்களை போன்று நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட வேண்டும். போராட்ட களத்தில் வென்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மு.க. ஸ்டாலின் பதிவு. ஒன்றிய அரசை எதிர்த்து மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக திமுக MP கனிமொழி வாழ்த்து. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே தீர்வு என்றும் பேட்டி. நாடு முழுவதும் இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம்
தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கை. சென்னை தியாகராய நகரில் நடைபெறும் போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு. நீட் வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தல். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இதற்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, அதற்கு மேலே இந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதமரும் கூட இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வலியுறுத்தி விசிக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திருமாவளவன் அறிவிப்பு. சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல். டெல்லியில் ஜூலை 20 நடந்த போராட்டத்தின் போது 130 காவல்துறையினரும் 65 மாணவர்களும் காயமடைந்ததாக தகவல். இதுவரை 15 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தகவல். முதல்வர் விஜயின் ஆள் அமைதியை எப்படி புரிந்து கொள்வது? ஜனநாயகன் இயக்குநர் H. வினோத் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு பிரத்யேக பேட்டி. ஒரு ப்ரிசைஸான ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது சார். அவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், அந்த டவுட் நமக்கு வரும் அவர்கிட்ட பழகும்போது. ஏன்னா அவர் நீங்கள் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசும்போது அவர் ஒரு 10 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய சொல்லியிருக்கேன், அப்போ நீங்கள் ஒரு 10 வார்த்தையில் அதை ஒரு எஸ்ஸோ நோவோ சொல்லும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பேசும்போதே அவர் முடிவு எடுத்துருவார், இதுக்கு நோ, இதுக்கு எஸ்ஸு அப்படின்ட்டு. அதை நம்மளை நம்ம எவ்வளோ தூரம் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் அவளை பேச விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பார். ஸோ அதனால் அவர் இந்த ஒரு கடல் அலை மாதிரி இல்லாமல் ஒரு நடுக்கடலில் இருக்கிற அமைதி மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது இருக்கும் சார். ஆமாம். ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட பின்னணி என்ன? புதிய தலைமுறை பேட்டியில் விவரிக்கிறார் H. வினோத். விஜய் சாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும். விஜய் சார் எம்ஜிஆரை பார்க்குறது அவங்க கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார், எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவாருன்றது. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கலாம் அப்படின்ற எம்ஜிஆரின் பாதையில் அப்படின்ற ஒரு பாயிண்ட். முதல்வர் விஜய்க்கு இரு முகங்கள் உண்டு. ஞாயிறன்று புதிய தலைமுறையில் வெளியாகும் பேட்டியில் அனுபவம் பகிர்கிறார் H. வினோத். இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதரா, ரொம்ப லகுவாக பேசுகிறாளா, அந்த வாடா போடா ஆட்களா, என் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் அது இருக்குது, அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதல்வர் விஜய் சிக்க வேண்டாம். கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிவிடக் கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். காவிரி மற்றும் மேகதாட்டு பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. மேகதாட்டு விவகாரத்தில் அனைத்து முடிவுகளையும் முதல்வர் வலிமையாக எடுப்பார். கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடாது என அன்புமணி கூறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் கட்சி பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி, சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை.
பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க விஜயிடம் ஆதரவு கோரவே திட்டமிடப்பட்டதாக அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அதிமுகவை உடைத்து தவேக வாக்குகளை பெற்றது, ஆகையால் தவேகவிடம் ஆதரவு கோர நினைத்ததாகவும் பதில். நாங்களாக எடுத்த முடிவு அதிமுக பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்களிடம் நாம கேட்போம். ஏன்னா அவர் எங்க கட்சியில உடைச்சார்ல, பரவாயில்ல, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. திருமாவளவனை முதல்வராக்கி ஆட்சி அமைக்கவும் பேசப்பட்டதாக டிடிவி தினகரன் பிரத்யேக பேட்டி. அப்போதும் திமுகவிடம் ஆதரவு கோரவில்லை, தவேகவிடம் கேட்கவே ஆலோசித்ததாகவும் விளக்கம். திருமாவளவனை முதல்வர் ஆக்குவதற்கு நாங்க ஒன்னும் திமுகவை ஆதரவு கேட்கல. அந்த ப்ரொபோசல் வந்தப்போ கூட நான் கேட்கறது, திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்ற ப்ரொபோசல் உங்கள்கிட்ட வந்ததா? எங்கள்கிட்ட என்ன பண்ண, நாங்கெல்லாம் ஒன்னாதானே இருக்கோம். எங்களுக்கு அது எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதிமுக வரும்போது உங்களுடைய கலந்து ஆலோசிக்கப்பட்டது. திருமாவளவன்கிற ஒரு கோரிக்கை வந்த பொழுது அவர் முதல்வராக்கணுங்கிறத கூட தாவேக ஆதரவோட அமைப்போங்கிறது தான் நாங்கள் திட்டமா இருந்தது. அதுல திமுகவோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவே இல்லை. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. 88வது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் தனது அரசியல் ஓய்வை அறிவித்தார் ராமதாஸ். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன், ஆனால் வருபவர்களை பார்ப்பேன், நலன் விசாரிப்பேன், அவ்வளவுதான். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன், அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அரசியலில் நான் தலையிட மாட்டேன், அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாரும் அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். ஆயிரத்து 1989 பாமகவை தொடங்கிய ராமதாஸ் 88 வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு. பன்னீர் இடஒதுக்கீட்டுக்காக போராடியதுடன் மதுவிலக்கு போராளியாகவும் கர்ஜித்தவர் ராமதாஸ். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரின் பெரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்ய அன்புமணி வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி, பேரன் முகுந்தன் ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக தகவல். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய போலீஸ். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து. சென்னையில் மூக அழகிரியின் மகள் கயல்விழி மீது வழக்கு பதிவு. வங்கி மேலாளரை தாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடியை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். சரத்குமார் ஒரு சாதிக்கானவர் இல்லை, சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞருக்குமானவர். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே.
அகமதாபாத் விமான நிலையத்தில் மழைநீர் தேங்கியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வைரல் வீடியோ. 1 மணி நேரத்தில் மழைநீர் அகற்றப்பட்டதாகவும் விமான செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம். குஜராத்தில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். அகமதாபாத்தில் நீரில் மூழ்கிய வாகனங்கள். 40,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இமாச்சலின் சம்பா மாவட்டத்தில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு. மலைப்பாதையில் ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் கனமழை. பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள். இந்தியாவில் உடல் பருமன் மிகுந்த சிறுவர்களின் எண்ணிக்கை 4 கோடியை கடந்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். உடல் பருமன் பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். புத்தரின் புனித ஸ்தலமான சார்நாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இணைப்பு. இந்தியர்கள் பெருமைப்படத்தக்க தருணம் என பிரதமர் மோடி பதிவு. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரித்து தண்டனை வழங்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. உலகம் முழுவதும் ChatGPT AI சேவை 3 மணி நேரத்திற்கும் மேலாக முடங்கியது. பல கோடி பேர் பாதிப்பு. படிப்படியாக சேவை சீரடைந்து வருவதாக ChatGPT நிறுவனம் தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற நிலையை இந்தியாவிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். ஆகவே இதை நிறைவேற்றுகின்ற வகையில் அனைவரும் ஆங்காங்கே இருக்கின்ற தங்களுடைய இல்லங்களில் சரியான புள்ளி விவரங்களை தந்து மக்கள் ஜனத்தொகை புள்ளிவிவரமாக இந்தியாவில் இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 15 வரை மூவர்ண கொடியேற்றுதல் பிரச்சாரம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி சுட்டெரித்தது. தமிழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை வேலூர், மதுரை உட்பட 8 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பழையர் மற்றும் தொடக்க வகுப்பு மாணவர்கள் உடல்நலனை பேண சத்துணவு அட்டவணையை பின்பற்றும் சென்னை நகர தனியார் பள்ளிகள். கல்வியோடு உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உணவு பழக்க வழக்கத்தை கண்காணிக்கும் பள்ளிகள். சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவதை அனுமதிக்கவோ ஊக்குவிக்கவோ வேண்டாம். பெற்றோருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் வேண்டுகோள். நாமக்கல்லில் தனியார் கிளப் சார்பில் மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டிகள் தொடக்கம். ஆண்கள், பெண்கள் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் 87 அணிகள் பங்கேற்பு.
Shankaram, Maniru Darish, get ready. கொடைக்கானல் ஏரியில் புதிதாக வந்துள்ள தாழைக்கொழி எனும் நீர்ப்பறவைகள் நீர்வாழ் தாவரங்கள் அழுகாமல் காக்கவும் சிறு பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் பறவையை காக்க வேண்டும் என கோரிக்கை. திருத்துறைப்பூண்டியில் மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் தேசிய நெல் திருவிழா தொடக்கம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வேளாண் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. கோவை சின்னாறு ஆணைக்கட்டி வனப்பகுதி சாலையோரங்களில் 3 டன் காலி மதுபாட்டில்கள் அகற்றம். வனவிலங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வெறிநாய் கடித்ததில் மூதாட்டி உட்பட 4 பெண்கள் படுகாயம். அச்சுறுத்தும் தெருநாய்களை பிடித்துச் செல்ல தென் திருப்பேரை மக்கள் கோரிக்கை.